அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. இன்னும் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு தலைமை இன்னும் என்னெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அவர் என்ன கவனிக்காமல் விடுறாரு, என்ன சார்? ஸ்கீம்ஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போகிற வழி ஓகே. அதுக்கப்புறம் திட்டங்கள் நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ந்த இயக்கத்திலே அந்த திமுக கழகத்திலே ஒருத்தவங்க சேர்ந்த சின்ன பொறுப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபட்டோன்னா அவர் வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம அவர் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணாமல் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி போக்சோவோ என்னவோ சட்டம் அதுக்கு என்ன கீழவோ அதில் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே இது பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட கருத்து. சட்டத்திட்டத்தை வந்து இன்னும் டைட் பண்ணணும். ஆமாம், சட்டங்கள் கையாளுறது இன்னும் கொஞ்சம் வேற. யூத் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு டிரைவிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கொள்கையை விட அவங்க அந்த நிற்கிற வேட்பாளரோட கரிஸ்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஆறா இருக்குது, இதுதான் நம்ம மெயினாக. என்னங்க அது ஆறா? ஆவியா? ஒரு ஜென்சி டேர்ம் அது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெத்து மாசு ஒரு கரிஸ்மா தான், அதுதான் சொல்ல வரேன். அது பார்த்து தான் இப்போ டிவிகே தலைவர் விஜய்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு டிரைவிங் ஃபேக்டர் வந்து ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி ஒரு கருத்து வருது? ஓகே, எனக்கு ஒரு இப்போ சந்தேகம் சார். என்னன்னா சந்தேகமும் இருக்கு, மக்கள் மேல கொஞ்சம் கோபமும் இருக்கு. சொல்லுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒரு மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்கோம், சரிங்களா? இது இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு வாரமா என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். நாங்குநேரியில பிரச்சனை நடந்திருக்கு. 2 வயசு சின்ன குழந்தைய என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு பாக்குறோம். 75 மூதாட்டியை என்ன பண்ணிட்டு போறாங்கன்னு பாக்குறோம். இது எல்லாமே நம்ம ஊடக வாயிலா பாக்குறோம். இந்த ஊடகம் வந்து ஒரு கட்சியை சார்ந்தே மட்டும் இருக்க முடியுமா? இப்போ நான் வெளிப்படையாவே சொல்றேன். இப்போ சன் நியூஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க பண்ற தப்பு என்னன்னு அவங்களால சொல்ல முடியல. அவங்க இப்போ சொல்றாங்களே திட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு, ரொம்ப கிரேட் தான். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ தமிழ் துறையில் இருக்கோம்னா தமிழுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்குது. நீ தமிழ் படிச்சுட்டு வந்தனா உனக்கு 20% மார்க் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் அவங்க அதை கண்ணுக்கு கொண்டு வர முடியல? நிறைய இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ரீசெண்டாக தென் மாவட்டங்கள்ல நினைக்கிறேன் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தவனை பிடிச்சி அவனுடைய ஆண் உறுப்பை அறுத்து கண்ணை நோண்டி இது எல்லாமே கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் ஒரு கட்சியை சார்ந்தவன். அதை ஏன் அவங்க கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் வெளியிட முடியல? ஏன் வெளியிட மாட்டேன்றாங்க? இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்கிறாங்களே தவிர இவங்க ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? அதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்குது. அதான் அவர் சொன்னார்ல சார், அந்த கட்சியோடைய இருக்கும் அது யாரும் இல்லை, ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட் பணி பண்ணிட்டு தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் அன்னைக்கு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த 2 நாளுக்கு அப்புறம் அவரை கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிறாங்களே தவிர அவர் மேலே எந்த ஒரு வழக்கும் பதியலை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்துட்டு போய் மனு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்து பெருசாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மேலே வழக்கு பதிகிறாங்க. அதையே இந்த அரசாங்கம் ஒரு விஷயம் வந்து பெருசாகுது அப்படின்னா மட்டும் அதை கண்டுகொள்ளுது. இந்த சாதாரண இருக்க பிரச்சனைகள் அதை கண்டுகொள்ளாமல் மூடி மறைக்கப்படுகிறது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து குற்றங்கள், சட்டவிரோத செயல்பாடுகள், இதில் வந்து நடவடிக்கையோ இல்லை இந்த ஊடக பொது பார்வைக்கான ஒரு ஸ்பேஸோ இதெல்லாம் வந்து கொடுக்காம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. அதை வெளியே சொல்லாமல் மறைக்க ட்ரை பண்ண திட்டங்கள் போடுறதை பற்றி மேடை போட்டு போடுறவங்க பிரச்சனைகள் வருதும் போது அதை பற்றி குரல் கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்களோ இறங்கி வேலை பார்த்து நடவடிக்கை எடுத்தோங்கிறது வந்து சொல்கிறது கம்மியாக தெரியுதுன்னு சொல்கிறீங்க. ப்ளஸ் இந்த ஆட்சியில் வந்து ஃபைனான்ஷியல் பேலன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டங்களில் செயல்படுறதுக்காக அவங்களுக்கு மணி தேவைப்படுது. அதுக்காக கடன் சுமையை வந்து தமிழகத்து மேலே அவங்க சுமத்தி ஃபைனான்ஷியல் அன்பேலன்ஸ்டாக அவங்க அந்த ஐடியாலஜியில் அவங்க ஒர்க் பண்ணாத ஒரு கட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பொருளாதார ஆஸ்பெக்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலை. ஆக்சுவலாக அவங்க ஃப்ரீ பஸ்ஸே விட்டுட்டு இருந்தாலும் ஃப்ரீ பஸ்ஸு கம்மியாக தான் விடுறாங்க, டீலக்ஸ் அதிகமாக விடுறாங்க. இப்போ நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறுறோன்னா கண்டக்டர் இல்லை டிரைவர் நீ ஃப்ரீயாக தானே போடுற. இப்போ ஒரே பஸ் 7Hன்னு வச்சுக்கிட்டா 2 பஸ் வருது. இந்த பஸ்ஸில் கூட்டமாக இருக்குன்னு அங்கே போனால் அந்த பஸ் அவன் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தோன்னே எடுத்துகிட்டு போயிடுறான். ஆமாம், ஏற்றவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பஸ்ஸே வர மாட்டேங்குது. சொல்லப்போனால் டீலக்ஸ் அதிகமாக வருது.
ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்க கவனிக்க அதுக்கு காரணமும் அவங்க வந்து அந்த போக்குவரத்து ஆல்ரெடி ட்ராபேக் இருக்குது. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கே கவர்மெண்டால் சம்பளம் தர முடியல, 10 வாட்டி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நடுவில் இந்த ஸ்கீம் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கீம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, ஃபைனான்ஷியலாக அது வந்து கொண்டு போக முடியல. ஏன்னா ஒர்க்கர்ஸ்க்கே சேலரி கொடுக்கும் போது இருக்கிற இந்த பஸ் விட முடியாது. ஸோ ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அதை கன்சிஸ்டன்சியாக அந்த ஆட்சி முழுக்க கொண்டு போகிறாங்கன்னா அது அவங்களால முடிய மாட்டேங்குது. வேற என்ன இவரோட தலைமை அப்படின்னும் போது இந்த தலைமை இன்னும் கவனிக்காம விட்டது என்ன? தலைமை அப்படின்னா முதல்ல தொடக்க காலகட்டத்தில் ஆட்சி அமையும் போது 2021 அவருக்கு வந்து ஒரு தலைமை இருந்தது, நம்ம எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு தலைமை இருந்தது. இப்போ என்னென்னா நாளடைவில் அது வந்து மங்கி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது அது சுத்தமாக அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஹாய் வித் தேவா கூட வீடியோ போட்டுக்கிறார். அதை போட வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. கவின் படுகொலை வழக்கில் இவ்வளோ நாள் ஆச்சு, தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமாக ஒரு சட்டத்தை கேட்குறாங்க. சாதி மறுப்பு அந்த இதுக்காக ஒரு சட்டத்தை கேட்குறாங்க. ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டத்தை இயற்ற முடியலைங்க. நீ பயப்படுறாங்க ஒரு மாநில அளவில் ஒரு ஆமாம் ஒரு சட்டத்தை அது ஒரு என்னன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த சட்டத்தை ஏற்றனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை டிஃபைன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஓட்டு கன்சல்டேட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. அது மிகவும் ரொம்ப தவறான ஒரு கருத்து. யார் அடுத்து ஆட்சி வந்தாலும் சரி அப்படி யாரும் பார்க்குறதில்ல. ஒரு தவறு செஞ்சவனை வந்து தனி மனித குற்றச்செயலை தான் அவனை பார்க்கணுமே தவிர சமூகம் ரீதியாக அவனை குற்ற செயலாக பார்க்கக்கூடாது. இது எல்லா கட்சிக்காரனும் கன்சல்டேட் பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்து ஆட்சி முறையில் வரவங்க யாருமே அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை பார்த்தா இப்போ அவர் சொன்னார் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்சியை உருவாக்கும் போது இந்த மாதிரி சட்டங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது திராவிட மாடலும் கிடையாது, எந்த மாடல் வந்தாலும் அதை பண்ணுறதில்ல. இதை மாற்றம் செய்யணும். இதை இவருக்கு இந்த பண்பு இல்லை. இப்போ நீங்கள் செஞ்சு காட்டிட்டா பரவாயில்ல, யாரும் செய்யலை, இவர் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதை செய்யறதுக்கு மறுக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியல. இப்போ அக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்க ஆட்சி அமைஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, உங்கள் பெண்களுக்காக ஒரு இலவச பேருந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா இப்போ நானே என்ன பண்ணியிருக்கேன், அவர் வந்து எங்கள் ஊர் தான், இப்போ திருக்கோயிலூர், நான் திருக்கோயிலூர்லேருந்து வரக்கூடிய அவர் பொன்முடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்காக நான் ஓட்டு கேட்க போகிற இடத்துலையே என்னை திட்டி அனுப்பி விடுறாங்க. ஏன் அப்படி அனுப்பி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசக்கூடிய மேடைகளில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஓசி பஸ்ஸு, நீ ஓசியில் போகிற, உனக்கு என்ன வந்துருச்சு, நீங்கள் அப்படியே அறிகுறிக்கல எனக்கு ஓட்டு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டிங்களா, இந்த மாதிரியான ஒரு வாயில் அவர் பேசக்கூடிய பேச்சு சொற்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால நாளைக்கு அவருக்காக நான் போய் ஓட்டு கேட்க போகும்பொழுது என்னையே அவங்க அடிச்சு இந்த மாதிரி ஆட்கள் மேலே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதோ அதை பற்றின ஒரு விஷயமோ எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டீமில் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின் போது அந்த தலைமை என்னன்னு ஒரு கேள்வி போடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், முன்னாடி வரலாறு, அதாவது முதல்ல ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலகட்டத்தில் நிறைய அமைச்சருடைய பெயர் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் நிறைய பேரோட தெரியும். ஏன்னா அவ்வளோ அமைச்சர்களும் எம்எல்ஏ எல்லாருமே ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, ஒரு ஜோனுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஜோன் தாண்டி அவங்களால வளர முடியாது. இப்போ இன்றைக்கி ஸ்டாலினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வந்து கண்டமேனிக்கு பேசலாம், ப்ரெஸ்ஸில் பேசலாம், மேடையில் பேசலாம், கருமமாலாம் பேசலாம். பொன்முடி வந்து வல்கரெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் என்ன கண்டிப்பு இருக்குது, ஒன்று மேலே அடுத்து உடனே போஸ்டிங், அடுத்த எம்எல்ஏ. இல்லை தலைவர் சொல்லும்போது இப்போ பேசுறதுக்கான ஒரு ஆளுமை இருக்குது. இப்போ இந்த கட்சியில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இப்போ இந்த அமைச்சர் இப்படி பேசுகிறாரு, இந்த அமைச்சர் நல்ல பாயிண்ட்ஸும் பேசுகிறாருன்றதுக்கு எப்படி தெரியுது? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு லீடருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்கிறவங்களே எனக்கு வந்து விசிபிலிட்டிலே இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியமாக. இதே டாபிக் சட்டசபையிலும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி கிட்ட நல்லதோ கெட்டதோ பேசவே கூடாது, அப்படி பேசினா அவங்க தூக்கிடுவாங்க, கட்சி விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய சட்டசபையில் பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேசும் உரிமையை இந்த ஆட்சி கொடுத்துருக்கு. நீங்கள் கேட்டீங்களா, அது ஓகேவா? பேசுகிற ஒரு பேசுகிறோம், சுதந்திரம் கொடுத்தா இப்போ கத்தி எடுத்தா சுதந்திரம் கொடுக்குறேன், கொலை பண்ணிட்டு போயிட்டு எது இருக்குன்ற இல்ல, என்கிட்ட சுதந்திரம் இருக்கு, மட்டும் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். உங்ககிட்ட இந்த நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு பேச சுதந்திரம் கொடுத்துருக்கேன்றது ஒரு இல்ல, சுதந்திரம்ன்றது என்ன தெரியுமா, நீங்க வந்து சரியா பேச மாட்டாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்க இல்ல அது அந்த பேசுற சுதந்திரம் கொடுத்தாங்க, அதுவே தவறுதான். சுதந்திரம் என்னன்னா கூடாதுன்றீங்க. இல்ல சுதந்திரம் என்னன்னா, இன்னொரு தலைவர் வந்து மைக்ல வந்து நின்னாருன்னா ஆக நான் தான் பேசுவேன், நீங்கள் யாரும் பேசக்கூடாது, இப்படி இருக்கணுன்றீங்களா? சுதந்திரம்னா இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாத அளவுக்கு பேசுவது தான் சுதந்திரமே. எல்லாரும் பாதிக்கலாம், எப்படி வேணால் பேசலாம், அது சுதந்திரம் கிடையாது, பேர் சுதந்திரமே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அது கரெக்டுங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, இப்போ போலீஸ் வந்து லாக்அப் டெத்து பண்ணியிருக்கு, அதுக்கு உத்தரவாதம் எந்த அமைச்சராக இருக்கணும்? உள்துறை அமைச்சர்கிட்ட தான் காவல்துறை வந்து இருக்கும்.
ஸோ உள்துறை அமைச்சர் இப்போ சிஎம்ஏ வச்சிருக்காரு இல்லையா? ஆமாம். ஓகே, ஒருவேளை உள்துறைக்கு வேற ஒரு அமைச்சர் இருந்தாருன்னா அந்த அமைச்சர் கேள்விக்கு மைக் நீட்டினா பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அது பேசணும், அது பதில் சொல்றது வேற. இல்ல பேசணுமா இல்லையா? பேசணும். அந்த சுதந்திரம் இப்போ நீங்க சொன்ன அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெஜிம் சொல்றீங்க இல்லையா, அதுல வந்து வெளியிலேயே மைக்கே என் பக்கம் வர முடியாது அப்படிங்கிற. அவங்க ஏன் அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய திறமை அவங்களுக்கு தெரிஞ்சுது, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அதனால அவங்கள அடக்கி வச்சிருந்தாங்க. இல்ல அது ஒரு ஒடுக்குமுறை ஆட்சி தான் actually அப்படி பார்த்தா கூட. ஒரு அடக்குமுறை, அது அடக்குமுறை ஆட்சி. அது ஏதோ ஒரு வகையில ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, நீ வந்து தப்பா பேசினா அடி வாங்குவ அப்படிங்கிறது மக்கள் உன்னை கிழிச்சிருவாங்க இருந்ததுனால நீங்க சொல்லலாம். ஆனா அந்த ஆட்சி 10 வருஷம் இருந்தாங்க, சுதந்திரமாக இருந்தவங்க 5 வருஷம் தான் இருக்க முடியும். இல்ல அதே இது அம்மையார் ஆட்சிக்கு அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தவிர அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. நீங்க நான் வந்து விவாத மேடை மாதிரி ஆயிப்போச்சு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க பேசு அப்படின்னா அந்த 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 வாயில இருந்து வரக்கூடிய சொற்கள் வந்து நீங்க வந்து சரியான சொல்லாடல்கள் பயன்படுத்தணும், மக்களையும் பொறுப்பு உணர்ந்து பேசுற ஒரு விஷயத்திற்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தலைவர்களுக்கான நடவடிக்கை அவங்க எடுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது. வேற என்ன மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தலைவருடைய தலைமையில இன்னும் என்ன சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன இன்னும் அவங்க பெட்டர் ஆக்கிக்கணும்? தேசிய கட்சிகளுக்கு நல்லா சவால் விடுறாங்க, ஆனால் அதோட நிலைப்பாடு இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் டெலிவரி ஆகுறதுல பட் இன்னமும் அவங்க வந்து ஒரு கேட்டுட்டே இருக்காங்களே தவிர எதுலையும் பெரிய அளவில் போர்டிலையும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களுடைய சேரை தக்குவதுக்காக ஒரு சில விஷயம் மட்டும் தான் அவங்க பார்லிமெண்ட்டை பேசுகிறாங்க, ஒரு சில விஷயங்கள் பேசாமல் இவங்களாவே கீழே இறங்கிடுறாங்க. நீ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நாங்கள் எதிர்ப்பாக இருக்கோம், நாங்கள் கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக சவுண்ட் வர்றதே தவிர அதுலேருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை, அதுக்கான ஒரு மாற்று விஷயத்தை உருவாக்கலை அப்படிங்கிற. ப்ளஸ் கொள்கை எதிர்பாடாக அவங்க சொல்கிற ஒரு சில ஸ்கீமை தமிழ்நாட்டில் செய்ய விடாமக்கும் இவங்க கொஞ்சம் பிரேக்காக இருக்காங்களோ. ஒரு சில ஸ்கீம் என்னது, மோடியோடைய அந்த குடிசை மாற்ற திட்டங்கள்லாம் இவங்க கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணாத மாதிரியும், ஸோ அதோடைய நிதினால இவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை தமிழ்நாட்டில் கொஞ்சம் செயல்படுத்தாத மாதிரியும் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களை அதிகமாக உள்ள வராத மைலேஜ் போய்டும்ன்ற மாதிரி தடுக்கிற மாதிரி சொல்றீங்க. இது மெயினாக இருக்க குற்றச்சாட்டு டிஎம்கே பற்றி ஊழல் தான். அது வந்து பண்ணுறவங்க என்னமோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லேருந்து கீழ்மட்டத்துலேருந்து எல்லா அரசியல் உறுப்பினரும் பண்ணுறாங்க. ஆனால் பழி எங்கே போகுதுன்னா நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி தலைமைக்கு தான் போகுது. அவர் இருக்கனால தான் இந்த ஊழல்லாம் நடக்குது, அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் அவர் கண்டிக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அதெல்லாம் எப்படி நெருக்கினாரு, எத்தனை ஊழல் பிடிச்சாரு, எத்தனை ஊழல் வந்து இல்லாத ஒரு இது உருவாக்குனாருன்றது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் வரணும். போதைப் பொருட்களுடைய அந்த வியாபாரம் அதிகமாயிட்டு இருக்கு இப்போ இந்த சமீபத்தில் இருக்காது. அதிகமாக நிறைய பேருக்கு சின்ன கஞ்சாவோ இல்லை வேற ஏதோ ஈஸியாக அவங்களால அணுகுமுறை அதை வாங்க முடியுது. ஸோ அதை அவங்க கட்டுப்படுத்துகிற ஒரு ஸ்கீம் இன்னும் பண்ணல. ஓகே, சட்டம் ஒழுங்கில் போதை ஒரு பெரிய பிரச்சனை, போதை தடுப்பு நடவடிக்கை இன்னும் பெட்டராக பண்ணணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையே ஒழிக்கப்பட பிரச்சனை எதுனா அந்த வாரிசு அரசியலை ஒழிக்கணும். ஓகே, இன்னும் ஆமாம், இது வந்து இவர் மன்னர் ஆயிடுறாரு, ஒரு மாவட்டத்தில் இருக்கிறனால குறுநில மன்னர் ஆயிடுவாங்க. திருவண்ணாமலைக்கு ஒருத்தர், திண்டுக்கலுக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், திருச்சிக்கு ஒருத்தர். இந்த வாரிசு அரசியலை ஒழித்து கட்சியை முதல்ல ஜனநாயகப்படுத்தி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அதிகார பகிர்வோடு இருந்தால் திமுக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது வாரிசு அரசியல் நீங்கள் சொல்லும்போது அது வந்து கலைஞர் அவருடைய பீரியட்லேயே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அவருக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறாரு. இல்லை, அதுவே தப்பு தான். ஐடியாலஜிக்கலாக உருவான திமுக எப்படி ஒரு வாரிசு அடிப்படையில் உருவாகுது, அதுவே தப்பு தான். ஐடியாலஜிக்கலாக தான் உருவாச்சு திமுக வந்து. ஆனால் அந்த ஐடியாலஜி வச்சுட்டு அது தனித்தனியாக அப்படியே வாரிசாக வந்துட்டாங்க. அது வந்து தவறு. ஏன்னா அதுக்கு அடுத்து யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பொன்முடி இருக்கிற அந்த மாவட்டத்தில் போனீங்கன்னா அவர் அமைச்சராக இருப்பார்னா அதுக்கு கீழே ஒரு ஒன்றிய தலைவர் இருப்பார், அவர் அவங்க பையன் தான் ஒன்றியத்தில் இருப்பாங்க. நகரத்துக்கு போனீங்கன்னா நகர செயலர் அவங்க பையன் நகரம், அவங்க ஒய்ஃபு நகராக இருப்பாங்க. கிளைக்கு போனீங்கன்னா கிளை செயலராக ஒரே குடும்பத்தில் வந்து கிளை செயலராக இருப்பாங்க. ஸோ ஒரு அதிகாரம் ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் எல்லா அரசியல் பிரமுகர்களும் இது ஒரு மாடலாகவே வச்சிருக்காங்க. இப்போ திராவிட மாடல் மாதிரி இதுவும் வந்து ஒரு வாரிசு மாடலும் இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் ஆயிடுது. கண்டிப்பா. ஓகே, இதை மாற்றி ஜனநாயகப்படுத்தணும். ஆமாம், இவர் பண்ணுற எல்லா நல்லதுமே கடைசியில் இந்த அரசியல் எலெக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணி மாட்டிக்கிறாரு. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு தோணுது. விதத்துல என்ன இதுல நீங்க சொல்றீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பெண் கேள்வி வைக்கிறார்கள், ஒரு பெண் மறுப்பு கேள்வி வைக்கிறார்கள், ஒரு பெண் மறுப்பு சொல்ல போகிறார்கள். கேளுங்கள். மீதி ஆட்சிகள்ல வந்து பெண் பாதுகாப்பு இருந்துச்சா? இருந்துச்சா? ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பெண் தான் சொன்னாங்க.
ஆனால் பெண்ணு நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் இன்னொரு பெண் சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஆண்கள் சொல்கிறோம். இவ்வளோ பேர் சொல்லியும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணல. அப்படின்னா பெண்களுக்கு 1% 2% இல்லை, இந்த பெண்களுக்கே ஆண்களால் தான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நம்ம தான் பெண்களுக்கு ஆண்களால் பாதுகாப்பு. இப்போ நம்ம பேசுறது நாம யாருக்குன்றது இல்லை, ஒரு தலைமையோட தலைமை பண்பு எப்படி இருக்கு, என்ன பெட்டரா பண்ணலாம். பெண்களுக்கு ஒரு விவாதம் இருக்கு அந்த தலைப்புல. சோ அந்த விவாதத்தை செட்டில் பண்றதுக்கு செயல்பாட்டுல எந்த ஆட்சி அமைந்தாலும் அப்படிங்கிறது ஒரு இப்போ என்னன்னா எந்த ஆட்சி அமைந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க போய் எடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த பெண்ணோட வீட்டுக்கோ என்ன நடக்குதோ அதுக்கு இன்ஸ்டன்ட் அந்த கரண்டா இருக்கிற இதுல நான் ஒரு விஷயத்த முன்னாடியே பிளேஸ் பண்றேன். எப்போ யார் ஆட்சி வந்தாலுமே எதிர்க்கட்சி அப்படிங்கிறது அவங்களுடைய வேலையே என்னன்னா எங்கெல்லாம் கிரைம்ஸ் நடக்குதோ அதை உடனே எடுத்து சொல்லி அதை வந்து ஒரு இஷ்யூவா ஆக்குறது அது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். இப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து ஒரு இதுவா எடுத்துக்கிறதுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இப்போ இருக்கிற காலகட்டம் அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த விவாதத்தில் நாங்கள் சொல்றோம். அதை தாண்டி அதில் உங்களால் ஏதாவது அந்த தலைமை செய்ய முடியும் என்றால் அது இன்னும் சிறப்பாக செய்து அந்த நம்பிக்கையை மக்கள் இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. அவங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை, ஓகே, ஆதார் கார்டு அட்ரஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இல்லையா, ஓட்டு இருக்கா, ஓட்டு வேற இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு தலைமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தலைவர் நம்ம வந்து அவருக்கு இருந்த என்னெல்லாம் ஆளுமை பார்த்தோம், என்னெல்லாம் இன்னும் அவர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டியும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த தலைவர் வந்து எந்த கட்சிக்கு போகலாம்? அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்